ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட நெல்கயனில வந்து தாலு கத்த அறுத்து ரெடி பண்ண போறோம். எதுக்காக அப்டின்னா, அடுத்த முறை வந்து நெல் நாத்து புடுங்க சொல்ல கட்டுறதுக்காக தேவைப்படும் தாலு கத்த. அதனால வந்து நல்ல உயரமான நெற்பயிர பார்த்து நம்ம அறுத்து வச்சோம் அப்டின்னா, அந்த தாலு கத்த வந்து நல்ல சூப்பரா இருக்கும். அடுத்த முறை நெல் நாத்து புடுங்குறப்போ கட்டுறதுக்கு பயன்படுங்க. அத தான் இன்னைக்கு நம்ம தயார் பண்ண போறோம். வாங்க. நம்ம கழனியோட எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்ததுல, நம்மளோட கழனியில வந்து கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற சனிமூல கழனியில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தாள் வந்து வளமா, உயரமா இருக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு தாலு கத்துக்காக அறுத்து ரெடி பண்ண போறோம். தாலு கத்தைக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. கரெக்டான உயரம் இருக்கு. இதை விட அதிகமாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாற்று பிடுங்கி கட்ட சொல்ல வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். கரெக்டாக இருக்குங்க. நம்ம அறுக்க சொல்ல வந்து அடியோடு அறுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு நல்ல உயரமான தாள் நமக்கு கிடைக்கும், நெல் தாள். இதை வந்து கரெக்டாக ஒரு பிடி அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கணும் நம்ம. நமக்கு தேவையான அளவில் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து தாள் கத்தை கட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு 1 2 3 4 5 6 7 ஒரு 7 தாள் கத்தை வந்து நல்ல உயரமான நெல் தாளை பார்த்து கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை வந்து நெல் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு தாளை வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சு, அதுக்கப்புறமா நம்ம வந்து கொட்டகையில் வந்து பரண் மேலே எடுத்து அடுக்கி வச்சோம் அப்படின்னா வருஷ கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாள் கத்தை வீணாகாமல் அப்படியே இருக்குங்க. இதை வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, போயிட்டு நெல்லை தனியாக பிரித்து எடுக்கணும், நெல் தாளை காய வைக்கணும், அவ்வளோதான்.
2 நாள் முன்னாடி வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிற நெல் பில்லோட தாளை பார்த்து அறுத்து கொண்டாந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அதில் இருக்கிற நெல்லெல்லாம் வந்து அடித்து எடுத்துகிட்டு தாள் கத்தையை தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. முன்னாடி போட்டு போன நெல் தாள் இது தாங்க. நெல் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் தட்டி எடுத்தோம் அப்படின்னா நெல் தனியாக தாள் தனியாக வந்துடுங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கட்டு கட்டி. இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கூட்டாங்க இதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நெல் எல்லாமே அருமையாக விழுந்துருச்சுங்க. நெல் எல்லாமே சூப்பராக விழுந்துருச்சு. அவ்வளோதாங்க, நெல் தாளெல்லாம் வந்து அருமையாக அடித்தாச்சு. தாள் கத்திக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நல்ல நேராக இருக்கிறத மட்டும், சரியாக இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதுத்துன அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தரமான தாள் கத்தை, நல்லா தாள் கட்டுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரியான தாள் கத்தை மட்டும் நல்லா கிடைக்கும் தனித்தனியாக. மற்ற தூசு தும்பு சக்கை இது எல்லாமே போயிடுங்க. பாருங்க, அவ்வளோதான் நண்பர்களே, இதெல்லாமே வேஸ்ட்டு. இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு பயன்படாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ண பார்த்தீங்களா தரமான தாள் கத்தை. இது மட்டும்தான் நல்லா கயிறு
வருஷக்கணக்கில் வந்து இதை பாதுகாத்து வச்சோம்னா, நம்ம பாதுகாக்கிறத பொறுத்து வந்து நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும், ஏன் 2 வருஷம் வரைக்கும் கூட இதை பயன்படுத்தலாம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் வந்து ஒரு தரமான தாள் கத்தையை ரெடி பண்ணியாச்சுங்க. மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.